இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா 15 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான சாண்ட்விச் தாங்க பண்ண போறோம். அது வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 வெங்காயத்தை வந்து கோடுவாக்குல அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல வந்து தக்காளியும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா சீஸ், பிரெட் பாக்கெட், பட்டர், மயோனைஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சாண்ட்விச்க்கு தேவையான புதினா சட்னி தான் அரைக்க போறோம். ஒரு ஜார்ல கழுவின கொத்தமல்லி புதினாவெல்லாம் கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, இஞ்சி துண்டு சின்னதா, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆ வெட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச வேர்க்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா வறுத்து இருக்கணும், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாலே போதும். சீரகம், சக்கரை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சக்கரை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன புளித்துண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைக்க போறோம். சோ மூடிய போடலாம். மூடிய போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா மிக்சியோட சுவிட்சை போட்டு 2ஆம் நம்பர்ல போட்டு கர 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 கரன்னு அரைச்சிடுங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி பதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிக்கோங்க. சோ நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிரெட் வந்து எடுத்துக்கலாம். பிரெட்ல வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னியை தடவிடுங்க. புது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இந்த புதினா சட்னி அப்ளை பண்ணிட்டே வாங்க. சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல கோடு வாக்குல அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகம் இருக்குல்ல, சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கு மேல டொமேட்டோ வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணணும். சோ 4 டொமேட்டோவை பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சீஸை துருவி போடுங்க. இதை பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. இந்த மாதிரி சீஸ் கியூப்ஸா வந்து பாத்தீங்கன்னா துருவினாலும் ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு சீஸ் ஸ்லைஸா கிடைச்சாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் பிரெட் எடுத்து அதுல மைனஸை கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஊத்திட்டு சலூன் கடைக்கு போனா மூஞ்சில கிரீமை தேய்ப்பாங்களே அந்த மாதிரி பிரெட்ல அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாட் மசாலா கொஞ்சமா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெட் எடுத்து இந்த சீஸ் மேல வச்சுட்டீங்கன்னா நம்மளோட சாண்ட்விச் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி தோசை கல்ல வச்சுட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு பட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாண்ட்விச் வந்து பாத்தீங்கன்னா தோசை கல்ல வச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகி சீஸ் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகும். அப்பப்போ கொஞ்சம் பட்டர் சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சாண்ட்விச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா 2 பீஸா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல பிளேஸ் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமா தக்காளி சாஸோ இல்ல மயோனைஸோ ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. பாக்குறதுக்கே டெம்ட் ஆகுதுல, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு எப்படா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு கொடுத்துட்டு செகண்ட் பைட்டா நான் சாப்பிட போறேன். சோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்றேன். ஏன்னா டெக்ஸ்டர் வைஸ் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்துருந்துங்க நம்மளோட சாண்ட்விச் வந்து. ஸோ உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா சீஸ்லாம் செம்மையா மெல்ட் ஆகி பட்டரோட டேஸ்ட்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கத்தா இருந்துச்சுங்க. சரி இது அப்படியே சாப்பிட்றதுக்கே செம்மையா இருக்கே, பக்கத்துல டொமேட்டோ சாஸ் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டிப் அடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.